ஒருத்தனா, இல்ல மக்கள்ல ஒருத்தனா, இல்ல மக்களால மக்களுக்காக ஒருத்தனா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா, உள்ளூர் தலைமை முதல் உலக தலைமை வரை எப்படி ஒரு வாழ்வியல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. முதல்ல ஸ்பிரிச்சுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா தலைமைக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கடவுளினுடைய ஒரு வழிபாட்டு முறை இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட ஒரு பேச்சா என்னைக்காவது பேசுவாங்க. அது ஒரு நாட்டோட தலைமைக்கு எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அவர் வந்து கார்ல எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போனாரு கவனிச்சீங்களா? ஒரு மக்களுக்கான ஒருத்தர் இல்ல அவரு. அவரு ஒரு மதத்துக்கான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பழைய கதை ஒண்ணு பேசுனாங்க. அதுக்கப்புறம் ராஜதோஷம்னு சொல்லிட்டு ஒண்ணு பேசுனாங்க. இப்ப தஞ்சை பெரிய கோவிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஆளுங்க வரக்கூடாது, போகக்கூடாது. அதுவும் ராஜாக்கள் வந்துட்டு போனாங்கன்னா, ஆட்சியே மாறும். உயிரே போயிரும். ராஜீவ்காந்தி அந்த மாரி நெறைய ஆட்கள் இந்த மாரி பாதிக்கப்பட்டாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜதோஷம் சார்ந்து ஒரு வாழ்வியல வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படி போயிட்டோம் அப்படின்னா, வந்து ஜீசஸ் கிறிஸ்ட் அவங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு வியாதிகள குடுத்து, அதனால ஒரு பாதிப்ப வந்து குடுத்துட்டுருப்பாங்க. ஸோ, அதனால நம்ம தொழுகைகள் நடத்த வேண்டும். இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு மக்களுக்கு ஏத்த ஒரு வழிபாட வந்து அவங்க பண்ணியே ஆகணும். மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உலக தலைமைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு வேண்டுதல வைப்பாங்க கடவுள்ட்ட. அது மக்களா செய்வாங்க. அப்ப ஸ்பிரிச்சுவலா என்னன்னா, எப்பவுமே ஏதோ ஒரு வழிபாட்டு முறை மூலமா மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கே வந்துகிட்டு இருக்கும். அதுல பெருசா கடைசியா வந்து நிக்கிற ஒரு ஆசீவகம்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் சொல்ற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு இடம் சார்ந்த ஒரு வாழ்வியல், அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்பம். மழை பெய்யுமா, பெய்யாதா, நாடு நல்லா இருக்குமா, இருக்காதா? அவ்வளவுதான் கான்செப்ட். ஒரு தலைமை ஒரு சரியான தலைமையா இருந்துச்சுன்னா, நல்ல ஒரு மழை பெஞ்சு அந்த 6 விதமான ஒரு காலநிலைகளும் ஒரு இடம் பெற்று சிறப்பா இருக்கும். இதுதான் ஒரு அ மரியாதை அப்படின்றது இதுதான். ஒரு ராஜா அப்படின்றவங்க அப்படிதான். ஒரு ராஜா இப்படி இருந்தாங்கன்னா, அவங்களால அந்த பூமி வந்து சிறந்த ஒண்ணா இருக்கும். அந்த இடம் வந்து பாதிப்பு இல்லாம இருக்கும். அப்படிதான் அதுதான் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆளுமையின் வெளிப்பாடா, ஸ்பிரிச்சுவல் தரக்கூடிய ஒரு வெளிப்பாடா. இந்த ராஜா ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னா, எல்லாமே கிடைக்குது. எல்லா வளங்களும் ஒரு மக்களுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு ஒரு அம்சம்னு சொல்லுவாங்க. இந்த அம்சம் இருந்தா ராஜ அம்சம்ப்பா. இதெல்லாம் நடக்கணும். அப்போ ஒரு மக்கள் வந்து எந்தவித வளமும் இல்லாம, சாப்பாடு இல்லாம ஒருத்தன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டாங்கன்னா, அந்த மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு தலைமை அப்படின்றது இந்த உலகத்துல அ வேற கிடையாது அப்படின்ற அளவுக்கு நம்ம புகழ்ந்து பேசலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவலா. சைக்காலஜிக்கலா பார்த்துட்டோம் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள். அவங்க எடுத்துட்டு வர ஒரு திட்டங்களா இருக்கட்டும், அந்த திட்டங்கள் மூலமா மக்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் போய் சேருதா அப்படின்ற ஒண்ணு. இந்த லஞ்சம்ன்ற ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க பிடிச்சு நிறுத்தாம, மக்களுக்கு செய்ய வேண்டியது டைரக்ட்டா செஞ்சுர்றாங்களா? இப்போ எம்ஜிஆர் அவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இடது கை செய்றது வலது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா, மக்கள் வந்து ஒரு குறைய சொல்லிட்டாங்கன்னா, அந்த குறைய வந்து முழுசா நிவர்த்தி பண்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளேயே சைக்காலஜிக்கலா வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய பாசம்ன்றது டைரக்ட்டா மக்களுக்கு குடுக்குற அந்த ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த தலைமையினுடைய ஒரு ஆளுமை. ஏன்னா மக்கள்ல ஒருத்தரா இருக்கிறதுனால, அவங்க மக்கள் வேற ஒருத்தர்ன்னு பார்க்காம, என்னோட பிள்ளை அப்படின்னு பார்க்குற ஒரு தாய்மை உணர்வு ஒரு தலைமைக்கு தேவை. சரி, இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலக அளவுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ட்ரம்ப் அவங்க வந்து ஒரு மேடை நிகழ்ச்சியில கோபப்பட்டு எழுந்து வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒருத்தருடைய சாதாரண கோபம் ஒரு பெரிய அளவுல ஒரு ரிஃப்ளெக்ஷன உருவாக்குமான்னு நிச்சயம் உருவாக்கும். ஒரு பெரிய தாக்குதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஈரான், ஈராக்ல நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஷோல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கோவப்பட்டு எழுந்திருக்காரு. அப்ப இதுக்கும் சம்மந்தம் இல்லையான்னு நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே வந்து காலையில வந்து வந்த உடனே வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைய மறந்துட்டு கிளாஸ் எடுங்க அப்படின்னு. வீட்ல 1008 விஷயம் இருக்கும். நீங்க கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, பொதுவான பிரச்சனைகள மட்டும் சொல்லுங்க. நீங்க கத்துக்கிட்டத மட்டும் குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்பிரிச்சுவலா பார்த்தா போதனைகள் தான். எல்லாருமே டீச்சர்ஸ் தான். தன்னுடைய வாழ்வியல நல்ல விஷயத்த மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முழுமையான ஒரு ஞானி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு ஞானியா இருப்பான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, போதனைகள் மூலமா நீ வந்து என்னன்னா, தனிப்பட்ட ஒருத்தருக்கு வாழ்வியல் சொல்றியா? இல்ல உலகத்தினுடைய பொதுவான கருத்த சொல்றியான்னு எப்பவுமே ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடியவங்க பொதுவான கருத்துக்கள மட்டும் தான் பதிவு பண்ணுவாங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைய ஊமைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. அவரு அப்படி இருந்தாரு, இவர் இப்படி இருந்தாரு அப்படின்னு இல்லாம, உலகத்துல அங்கங்க இப்படி இப்படி இருந்துச்சு. அதனால ஒரு பாதிப்புன்றது இங்க இருக்கு அப்படின்னு. இப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான கருத்துக்கள மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு, இப்போ இந்த இடத்துல வந்து கொரோனாக்காக ஷடன் பண்ணாங்க சார். இப்ப இந்த ஏரியால இப்படி பண்ணியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் இங்க இப்படி நடந்துச்சு சார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நாம இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் சார்.
அப்ப எல்லாருடைய குறைகளையும் கேட்டுட்டு அந்த குறைகள் மூலமா சரியான ஒரு பாதையை உருவாக்கணுன்றது தான் பார்த்தீங்கன்னா திட்டங்கள் போடுறது அப்படின்னுவாங்க. இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை மட்டும் எழுது, ஒரு நியூஸ் வந்து வெளிவருது, அதனால ஒரு பாதிப்புன்றது இருக்குன்றத ஒரு நியூஸ் சேனல்ஸ்லாம் எடுத்து காட்டுறாங்கன்னும் பொழுது அது முதலமைச்சருடைய பார்வைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம உதாசீனப்படுத்தாமல் அது என்ன ஏதுன்றதை முழுமை அடைஞ்சு அதை வந்து சரி பண்ணிட முடியுமா, இவங்களால அதை பண்ண முடியுமா, இல்லை அவங்களால அதை பண்ண முடியுமான்னு சொல்லி சரியான ஒரு டீமை உருவாக்கி அந்த டீம் மூலமாக கிடைக்கக்கூடிய பதிலை வச்சு இவங்க ஒரு ரிசல்ட், அதாவது ஒரு பதிவை வந்து உருவாக்கி மக்களுக்காக இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான் சரியான ஒரு திட்டம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போராளிகள் புரட்சியாளர்கள்லாம் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேள்விகள் எழுப்பும்போது அந்த கேள்விகளுக்கு சரியான ஒரு பதிலை கிடைக்காத போது தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சேகுவேராவுடைய காலத்திலிருந்து ஹிட்லருடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க ஒன்று. ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா அந்த கேள்விக்கான முழுமையான பதில் அப்படின்றது ஒன்று அந்த தலைமையின் கீழே இருக்கக்கூடியவங்களால வந்தாகணும், இல்லை தலைமையால் வந்தாகணும். அப்படி வந்து சேரலை அப்படின்னா அது ஒரு முழுமை அடையாத ஒரு கேள்விக்கான பதிலாக சுழன்றுக்கிட்டே தான் இருக்கும். அதனுடைய பாதிப்பு அப்படின்றது அங்கங்கே இருந்துகிட்டே இருக்கும். அவங்களாம் பேசிட்டு அப்படியே ஓஞ்சிருவாங்கப்பா அப்படின்னு நம்ம விட்டுற அந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் தலை தூக்கிட்டு இருக்கு. காலம் போக போக அது குறைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கலை அப்படின்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப தூரத்துக்கு போய் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தோம்னா அதை நம்ம செய்யக்கூடாது. இப்போ ஒரு எமோஷ்னலாக ஒருத்தவங்களை நீ தூண்டுற அப்படின்ற பட்சத்தில் அது பிரச்சனைன்றது ஒரு தலைமுறையோட நிற்காம பல தலைமுறையாக தொடர்ந்து தான் ஜாதி மதங்கள் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பிரிவினைகள்ன்றது உருவாகி இருக்கு. அப்போ நம்ம சாதாரண ஒன்று தானே அப்படின்னு சொல்லி நம்ம விடும்பொழுது அதனுடைய பிரச்சனைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக பூமாய் ஒரு கட்டத்தில் அணுகுண்டு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படிதான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலைமைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அணு ஆயுத போராட்டம், அணு ஆயுதம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு காரணம் அதுதான். அங்கங்கே போர்கள் நடக்கிறதுக்கு காரணம் அதுதான். அது எப்படி ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த ஒரு சொல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக ஆகும். இப்போ ஈராக்கில் நடக்கக்கூடிய ஒரு போர்னால நமக்கு வரக்கூடிய கச்சா எண்ணெயினுடைய பாதிப்புன்றது இருக்குல்ல, நாம் அதிகமாக பணம் செலவு பண்ணி வாங்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக நமக்கு பொருளாதார ரீதியாகவும் ஒரு அடி விழுது. அதே மூலமாக அங்கே நடக்கக்கூடிய ஒரு தாக்குதலுக்காக இங்கே ஒரு பிரார்த்தனைன்றது நடக்குதா இல்லையா? அப்போ ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்புக்கு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது தொழுகைகள் மூலமாக வேண்டுதல்கள் மூலமாக நடக்குது. இன்னொரு புறம் பாதிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்குது. அப்போ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த நியூஸை முழுமையாக ஒரு குழந்தையே சொன்னால் கூட அதை முழுமையாக ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தையினுடைய பாதிப்புன்றது எப்படிப்பட்டது, எதனால் இது தொடங்குச்சு, எந்தெந்த சமயத்தில் எப்படி இந்த பாதிப்புன்றது நமக்குள்ளே எழுது, இதனால் ஒரு சொல்யூஷன்றது என்ன அப்படின்னு நம்ம தேடும்பொழுது ஒன்றும் இல்லை, ஒரு பேனாவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா அது பாட்டு போய்டும் சைனா வரைக்கும். ஜாப்பனீஸ் கேள்வியை கூட எந்த அளவுக்கு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு அவசியத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோன்றதை பார்த்துக்குங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாரும் சொல்லக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை தங்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க எல்லா பதில்களையும் திரட்டி அதுக்கப்புறம் அரசங்கிட்ட வரும்போது அந்த ஒரு நிகழ்வுன்றது சரியா நம்ம ஃப்யூச்சருக்கும் இப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஒரு பொருள் இருக்கா, அந்த பொருள் நம்மளுடைய மானுடத்துக்கு நம் மக்களுக்காக உதவுற ஒன்றா இருக்குமா, எந்த பாதிப்பையும் கொடுக்காம இருக்குமா அப்படின்றத முழுமையாக யோசித்து சிந்தித்து செயல்படுத்துகிற ஒரு இடத்துக்குள்ள அரசன் இருக்கான். அப்படி ஒரு வேலை முழுமையாக நமக்கு செயல்படுத்துகிற ஒரு அரசன் இருந்தால் நிச்சயம் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம அப்படியே அங்கேருந்து இங்கே வருவோம். அப்போ ஒருத்தருடைய ஒரு பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது ஒரு பெரிய பாதிப்பை மக்களுக்கு உருவாக்குது. அந்த பாதிப்பை உருவாக்காத ஒரு இடத்துக்குள்ள தலைவன் இருக்கிறது அவசியமான ஒன்று. இப்போ நம்ம இங்கே உள்ளூர் தலைவனுக்கு வரும்பொழுது விஜய் அவர்களுடைய ஆட்சி முறையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவருடைய பெரிய மாசே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரசிகர்கள் தான். எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா அவர் என்ன சொல்லுவார், என்ன பேசுவார், அவர் சொல்கிறது என் மனசில் அப்படியே நிற்கும், அவர் சும்மா ஸ்க்ரீனில் நடந்து வந்தால் போதும் சார், நாங்கள் அவரை பார்ப்போம் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு, ரசிகர்களுக்கு அவர் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இது ரசிகர்களாக இல்லாமல் குழந்தைங்களாகவும் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கிறாங்க பட்சத்தில் அது ஒரு பெரிய விளைவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும். ஸோ ஒரு ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும், தன்மையை சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களாக இருக்கணும். ஸோ சண்டை போடக்கூடாது, நம்மளை பற்றி யோசிக்கணும், இயற்கையை பற்றி நம்மளுடைய நினைவில் எப்போவுமே இருக்கணும், நாம் யாருன்றது நமக்கு முழுமையாக புரியணும் அப்படின்னு முழுமையாக ஒரு நல்ல தன்மையை சொல்லித்தரக்கூடிய ஒரு நம்பிக்கையை சொல்லித்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல விஜய் அவங்க இருக்கிறாங்க.
சரி, அப்ப ஒரு சின்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்ற பட்சத்தில நம்ம அதுக்கு பதில முழுமையா சொல்லி முடிக்க வேண்டியது அவசியம். இப்ப 2 ஸ்பிரிச்சுவலும் எங்க வந்து நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள்ல வந்து நிக்குது. இங்க ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே பார்த்தீங்கன்னா போதனைகள் தான். அப்போ மக்களினுடைய செல்வாக்கு மிக்கவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெரிய அளவுல விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் ஒவ்வொரு இடத்துலயும் பேசும்பொழுதும் பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்த்து பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்ப யாருக்குமே வந்து ஒரு பேட்டிகள்லாம் கூட யாரும் குடுக்குறதில்ல. அது ஒரு சிறந்த ஒரு எந்த ஒரு பெர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுமை வர வரைக்கும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் பேச மாட்றாங்க சார் அப்டின்னா, அவங்க பேச வேண்டிய இடங்கள்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இவங்க பேச வேண்டிய இடங்கள் தான் பார்த்தீங்கன்னா, மக்கள். ஏன்னா, இப்ப பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு தலைமை ஒருத்தர் உருவானார். எப்புட்றான்னு பார்த்தா பல ஸ்கூல்ஸ்லயும், ஸ்டூடண்ட்ஸ்கிட்டயும் பேசின ஒரு பெர்சன் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரா வராரு. எப்படின்னா, அவங்க கிட்ட விதைச்ச அந்த விதை தான். அப்ப நம்ம விதைக்கக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் நம்மளுடைய ஆளுமையை காத்து நிக்கும். ஏன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் தான் நம்மள காப்பாத்த போகுது. அப்ப நமக்கு கேள்வி எழுப்புறதுக்கும், கேள்விக்கான பதில சொல்றதுக்கான உரிமை அப்படின்றது முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்ஸ் தன்மையா வாழ வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அப்போ அடுத்த எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சார்ந்து இல்லாட்டி ஒரு கலைத்துறையை சார்ந்த அதிகமா ரசிகர்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள்ல அவரோட தன்மையான ஸ்பீச் அப்படின்றது வெளிவர வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கு. அப்படி வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல மக்களினுடைய மனங்கள்ல அவங்க வாழறாங்கன்ற பட்சத்துல இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது எல்லாமே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் தலைவன் சொல்லிட்டானா அதுக்காக நான் இப்படி இருப்பேன்டா அப்படின்ற எண்ணத்துக்குள்ள நிச்சயமா வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜியா நான் வந்து மக்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் கேள்வியையும் பதிலையும் எப்பவுமே மக்கள்கிட்ட கொடுக்கறது தான் பெட்ரு. அதனால நான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு தலைமையினுடைய ஒரு சின்ன ஒரு பாதிப்பு அவங்களுடைய கோபம் பெரிய அளவில் விளைவிக்கும். அதுதான் ட்ரம்ப் அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்ன ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட அடுத்த ஸ்கூல்ஸ், காலேஜில் பேச வேண்டிய ஒரு இடம். ஸோ தன்மையோடு நம்ம நடந்துக்கும் பொழுது மறுபடியும் அந்த பாதிப்புன்றது குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்துடலாம். ஸோ நம்மளுடைய கேள்விகளையும் பதிலையும் மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா, அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கிற பட்சத்தில் இங்கே இப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது, இங்கே இப்படி இருக்கிறாங்க, அங்கே அப்படி இருக்கிறாங்க, இப்படி போகிறாங்க, வராங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் யூடியூபர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு பெஸ்ட்டான சில விஷயங்கள் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இதுதான் நமக்காக பேசுகிறாங்க அப்படின்ற சில இன்ஃபர்மேஷன்ஸை மக்களினுடைய இடத்துல இருந்து ஒரு அரசங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய முடிவுன்றது நல்ல பெரிய விஷயமா இருக்கும். இதை தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க இருந்த சமயத்தில் இவங்க எல்லாமே பண்ண ஒரு விஷயம். மக்கள்கிட்ட பேசக்கூடிய எல்லா கருத்துக்களையும் வந்து உதாசீனப்படுத்தாமல் அதில் பெஸ்ட்டான கருத்துக்கள் என்னங்கிறத வெறும் 10 பேர் பார்க்குற ஒரு சேனலாகவே இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கருத்தாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய காலத்தில் ஜெயலலிதா அவங்க இருந்த சமயத்தில் பண்ணுது. அதனால தான் கொரோனா அப்படின்றது ஒரு முழுக்க பாதிப்பு இல்லாமல் இங்கே தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது. ஸோ தலைமை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் நாட்டை ஆளக்கூடிய உலகத்தை ஆளக்கூடிய தலைமைகள் மக்களில் ஒருத்தனா, மக்களுக்காக ஒருத்தனா, இல்லை மக்களுக்காக ஒருத்தனா, மக்களால் உருவாக்கின ஒருத்தனா அப்படின்றத நிரூபிச்சுக்கோங்க. மறுபடியும் இது போல தமிழ் சந்திக்கிறேன். அது விடுபடுறது நான் உங்கள் பாண்டியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.